பாடலாசிரியர் வைரமுத்து தமக்கு 7வது முறையாக சிறந்த பாடலாசிரியர் விருது கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து வைரமுத்துவுடன் நம் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் பாடலாசிரியர்களாக இருந்தாலும் சரி, இலக்கியவாதிகளாக இருந்தாலும் சரி, இன்றைய முன்னணி இலக்கியவாதியாகவும் முன்னணி எழுத்தாளராகவும் இருந்து கொண்டிருக்கிற கவி பேரரசிற்கு 7வதாக தேசிய விருது கிடைத்திருக்கிறது. அவர் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். சார், ஒரு 7வது விருது இலக்கியத்திற்காக கிடைத்திருக்கிறது, தமிழுக்காக கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த இலக்கிய பணியில் அடுத்த கட்டமாக உங்களுடைய பாதை எப்படி இருக்கும்? ஓகே, இலக்கியம் என்பது திட்டமிட்டு எழுதுவது அல்ல. இலக்கியம் என்பது தோன்றுவது. 3ஆம் உலகப் போர் எழுத வேண்டும் என்று ஒரு நாள் தோன்றியது. கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுத வேண்டும் என்று ஒரு நாள் தோன்றியது. கருவாச்சி காவியம் எழுத வேண்டும் என்பது ஒரு நாள் கனவு, அவ்வளவுதான். அது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று தெரியாது. ஒரு விதை பூமியை கிழித்து வெளியேறுவது மாதிரி மனசுக்குள் மூடப்பட்டு கிடக்கிற ஒரு கனவு தன்னை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிற போது அது தனக்கு தேவையான மொழியை, வெளியை தானே உருவாக்கி கொள்கிறது. அப்படி ஒரு வெளிச்சம், அப்படி ஒரு வீச்சு எனக்குள் நேருகிற போது மற்ற இலக்கியம் பிறக்கும். இப்போது நான் செய்து கொண்டிருப்பது தமிழ் இலக்கியம் 2000 ஆண்டுகள் நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்டது. இந்த நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட தமிழில் முன்னோடிகள் என்று கருதப்படுகிறவர்கள் ஒரு 40 பேர் இருக்கலாம். அவர்களை பற்றி, ஒவ்வொருவரை பற்றியும் ஆராய்ந்து 3 மாதங்கள் ஆராய்ந்து நான் கட்டுரை வடிவில் எழுதி கொண்டிருக்கிறேன். இது என்ன முக்கியம் என்றால், ஏன் இந்த கட்டுரை என்ற கேள்வி எழுகிறது. நிகழ்கால தலைமுறை குறுஞ்செய்தி தலைமுறையாக வந்துவிட்டது. 10 வரிகளுக்கு மேல் அவர்களுக்கு படிப்பதற்கு அவகாசம் இல்லை. தாண்டி போக பார்க்கிறார்கள். இனிவரும் தலைமுறை நூல்களை விரித்து வைத்து ஆழமாக படிக்குமா என்று தெரியவில்லை. குறுகிய அளவில் அரிய செய்திகளை செறிவாக கொடுக்கக்கூடிய ஒரு உத்திதான் இனிமேல் எதிர்காலத்தில் நிலைக்கும். அப்படி ஒரு வேலையை கம்பருக்கு, அப்பருக்கு, பாரதிக்கு, பாரதிதாசனுக்கு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு, கண்ணதாசனுக்கு, புதுமை பித்தனுக்கு என்று செய்து கொண்டிருக்கிறேன். தினமணி ஏட்டில் அவ்வப்போது. அந்த பணிதான் இப்போது என்னுடைய பெரிய இலக்கிய பணி. அடுத்து வள்ளலாரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இளங்கோவடிகள், பிறகு தொல்காப்பியர், இப்படி சென்று கொண்டிருக்கிறேன். இந்த நூல் மட்டும் தமிழுக்கு வந்துவிட்டால் புதிய தலைமுறை இந்த ஒரு நூலை படித்தாலே தமிழ் இலக்கியத்தின் நீண்ட பரப்பை நெஞ்சுக்குள் கொண்டு இருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரு சமுத்திரத்தை அடையாளம் காட்டுவதற்கு பதிலாக சமுத்திரத்தை குடங்களில் கொண்டு கொட்டுகிறேன். அதுதான் இந்த முயற்சி. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும். தமிழர்கள் இன்னும் உங்களால் மேம்பட வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. குறுக எழுத்துக்களை கொடுத்து அதன் மூலமாக தமிழை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை இன்று கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த விருது பெற்ற இந்த நாள் தெரிவித்திருக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் கோபாலகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ்.